இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. திரு சேகர் பாபு அவர்கள் கண்ணீர் மல்க அழுது கொண்டே அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. மசால் வடதாயா அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு கொள்ளைய அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஓடினே இருக்கிறாரு. ஐயோ, இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெருவான இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வரலாம். முடியலையே, மூச்சு வாங்குது. நல்ல ஓட்டம். பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல உங்களை கொத்து பரோட்டா போட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா நான் பேச ஆரம்பிச்சேன், குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. துரைமுருகன் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க, இப்படி பேசுறாங்களே அப்படின்னு தெரியாதுன்றாரு. தெரியாதுன்னு சொல்றது ஒரு இது. அவர் சொன்னார், நான் சால்னா கட்டுறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு. 5 நிமிடம் குளத்தூர்ல பேசுறதுக்கே கொத்து பரோட்டா போட்டோம் அந்த வார்த்தை. இந்த சாக்கடை கடை விமர்சனங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். செப்டம்பர் 17, 2025 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஆரம்பிச்ச பிரச்சனை இங்க வேட்டைக்காரன் பாட்டு வரைக்கும் இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஆமா, ஓடு 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 வேட்டக்காரன் வரான் ஓடுன்னு. உங்களுக்கு அவர் பாடினது பிடிச்சிருந்துச்சா? ஓட்டு 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 வரான் பாரு வேட்டக்காரன். இருக்கிறவங்களுக்கு அப்பா நம்ம வந்து விஜய் படத்தை வந்து நம்ம வந்து தியேட்டர்ல பார்த்துருக்கோம், விஜய் படத்தை நேரையே வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி. அதெல்லாம் ஒரு வைபான சாங். அந்த சாங்கு, அந்த பாட்டை யாருக்கு பாடுறாரு, எந்த இடத்துல பாடுறாரு, எதுக்கு பிளேஸ் பண்ணி பாடுறாரு அப்படின்னு பார்க்கணும். செந்தில் பாலாஜியை கோட் பண்ணி பேசுறாரு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? இத மாதிரி திமுகவை கழுவி ஒரு முதலமைச்சரே ஊத்தி இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு ஒரு முரட்டு சம்பவத்தை விஜய் அவர்கள் திமுகவை செஞ்சிட்டாங்க. அவ்வளவுதான், வேற இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரியான சம்பவம். செய்க, தரமான செய்க. எந்த இடத்தில் விடப்பட்டதோ அந்த இடத்துல மீண்டும் தொடங்கி இருக்கிறாங்க, போயிருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய ஸ்பீச் பார்த்தோம். சரவடி பட்டாசுகளை கொளுத்தி விட்டு போயிட்டாரு. அது ஒரு 10 நாளைக்கு அந்த பட்டாசு தான் வெடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த 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 இதுக்கு தான் உங்களை கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. இந்த வாய்க்கு தான் உங்களை கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. இப்படி பேசி தான் நீங்க இன்னைக்கு வந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. மனசு இல்லைனாலும் அதான் நேசம். முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது பேசவே மாட்டாங்க, பேசுங்க சிஎம் சார்னு சொல்றாங்க. ஆனா நான் பேசினா எழுந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கட்சி ஃபண்டு, இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்க. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லவே இல்லை. எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு, எதுவுமே சொல்ல. அதை நான் சொல்லும் போதே வந்து அசம்பிளிலேருந்து எந்திரிச்சு ஓடுறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எடுத்தேம்பாரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இனிமே அசம்பிளியில வந்து அவங்க அந்த மாதிரி எந்திரிச்சு ஓடாம இருக்கணும்னா ஸ்பீக்கர் கிட்ட நம்ம ஒண்ணு தான் கேட்கணும். இவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அதுதான் உள்ள வரும்போது எல்லா டோரையும் சாத்திரணும்னு சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. போக மாட்டாங்க, கேட்குற கேள்விக்கு பதிலும் கிடைச்சிரும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. திருட்டு திமுக அந்த வார்த்தை. இதுதான் தகுதி. விஜயனுடைய தகுதி இதுதான். இந்த தில்லு திராணி எல்லாம் விஜய் இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க, ஓட்டு போடுறான். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். இடைத்தேர்தலையும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. காலகாலத்துக்கும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்ன்றாரு. அப்போ மக்கள் கொடுப்பான், கண்டிப்பா கொடுப்பான். திமுகவை ஒழிக்காம தூங்கக்கூடாதுன்னு பல பேர் மக்களுடைய கனவு சார். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் தீய சக்தி கருணாநிதி. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. கரூர் போகக்கூடாது, அங்க போய் நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயா, ட்ரீம்ல இருக்கீங்க. இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. எந்திரிச்சு ஆட்சி மாதிரி தாவேக அரசாங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கறேன். இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சிஎம் ஆயிட்டாரு, அதை நினைச்சு ஆனந்த கண்ணீர் வரீங்களானே? நான் அதை நினைச்சு அழலீங்க, இந்த நாட்டு மக்கள் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே நினைச்சு அழறங்க. ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு.
ஃபாரின் ஸ்டாலின் சார்னு நினைச்சிட போறீங்க. அவரு எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. ஏவா வேலு அவர்களை தான் சொல்றாங்க. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. இன்னும் எத்தனை பேர் எத்தனை பூதங்களை நான் தோண்டி எடுக்க போறேன் அப்படிங்கிறது தெரியல. ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரும் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. போய் கேட்டா கொடுக்காதீங்க. கேட்டா உங்க அண்ணன் ஆட்சி நடக்குது, தம்பி ஆட்சி நடக்குது, நம்ம ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு, ஒரு முதலமைச்சர் ஒரு பொது மேடையில் ஏறி பகிரங்கமா ஊழல் லஞ்சம் கொடுக்காதீங்க, அரசு அலுவலகத்தில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் பச்சை. திமுகவோட எல்லா தில்லாலங்கடி வேலைகளுக்கும் மூல வேர் ஒன்றே ஒன்று தான். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அங்கே தான் வந்து நிற்கும். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இன்றளவும் இந்த நிமிடம் வரை, இந்த க்ஷணம் வரையில் திமுகவால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அப்ப இன்னைக்கும் ஒன்னமும் அவங்களால வந்து இந்த வெற்றியை ஜீரணிக்க முடியல, ஏத்துக்கிற முடியல. இல்ல சார், திராவிட இயக்கத்துல வந்து திமுக பரிணாமம் நிறைய மக்கள் வளர்ச்சி பாதையில அடுத்த கட்டத்துக்கு முன்னே, ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்கிறீங்க உட்புகுத்திக்கிட்டது எல்லாமே திமுக. ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கத்திரிக்காயும் கிடையாது. திராவிடத்துக்கு உயிர் கொடுத்ததே திமுக தானே சார்? இல்ல, திராவிடத்தை அழித்ததே திமுக. நீங்க மாத்தி சொல்றீங்க சார். அது இல்ல சார், அது சார், இது நீங்க உங்களுக்கு அந்த பாசம் வந்துருச்சு, அந்த அடையாளம் வந்துருச்சு. நீங்க விட்டு தனாடா விட்டாலும் சதையாடுங்கிற மாதிரி சார். இல்ல சார், அப்படி சார், இப்படி நீ ரொம்ப ஃபீல் பண்றிய ப்ரோ. விஜய மக்கள் ஏத்துக்கிட்டதுக்கு ஒரே ஒரு கர்நாடக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. மக்கள்கிட்ட அந்த திமுக எதிர்ப்புங்கிறது புறையோடி போயிருக்கு. திமுகவையும் தமிழ்நாட்டையும் பிரிக்க முடியாதே சார். பெரிய மிராக்கல்ங்க. அது ஆச்சரியமா இருக்கு. நம்ம எல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சோம். அதெல்லாம் ஏன்னா ஒரு யாருக்குமே நடக்காதுன்னு நினைச்சோம். முதல்ல டம்மியை கீழே போட்டு வாடா. எப்படிப்பா கண்டுபிடிச்ச? மொசப்பிடிக்கிற மூஞ்சி எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஆனா ஒரு யாருடைய கூட்டணியும் இல்லாம, லஞ்சம் கொடுக்காம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, ஒரு 35% வாங்கி எந்த கரூர்ல ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சோ அதே கரூர்ல இன்னைக்கு முதலமைச்சரா போய் நிக்கிறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு படம். நினைச்சதை செஞ்சிருக்காருல. என்ன வடையா, மசால் வடை, மசால் வடை தாயா, அருஞ்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.